தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சகோதரர் ஓ பாலமுருகனுக்கு மேல் சிகிச்சைக்காக ராணுவ ஹெலிகாப்டரை அனுப்பிய விஷயமா ராணுவ அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அரசியல் வட்டாரத்தில் கடும் கண்டனங்கள் வலுத்து வருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராணுவ ஹெலிகாப்டரில் அவசரமாக கொண்டு போகிற அளவுக்கு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தம்பிக்கு என்ன ஆச்சு அது பற்றியான தகவல்கள் வெளியாயிருக்கு. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட பிறந்தவங்க 4 பேர். அதுல இப்ப உடல்நிலை குறைவால பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது தம்பி பாலமுருகன். குடிப்பழக்கத்தினால உடல்நிலை பாதிக்கப்பட்ட பாலமுருகனுக்கு பல இடங்கள்ல சிகிச்சை அளிச்சு வந்தாங்க. பாலமுருகன் அவருடைய கல்லீரல் கடுமையா பாதிக்கப்பட்டு அதுல புற்றுநோய் உருவாகி ஆபத்தான கட்டத்தை நெருங்கினதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படி பாதிப்படைஞ்ச அவருக்கு மதுரையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த ஹெலிகாப்டர் மூலமா அவரை சென்னைக்கு அழைச்சு வர்றதுல இந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில நிறைய கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்ல வேண்டியது யாருன்னா, எதிர்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதாரண மக்களுக்கு இது போல் செய்ய முடியுமா? இந்த விஷயத்துக்கு பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை திமுக மட்டும் இல்லாம அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்களும் வெளியே இருக்கக்கூடிய டிடிவி ஆதரவாளருமே இந்த கேள்வியை எழுப்பிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகள்னால கண்டிப்பா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாம பதவி விலகணும்னு சொல்லி பல பேர் அவங்களுடைய கருத்தை முன்வைக்கும் போது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பாஜகவுடைய வியூக குழு செயலாளர் ஆசீர்வாதம் ஆச்சாரி. இதை தொடர்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, இந்திய பிரஜையாக இருக்கும் எவருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் இந்திய ராணுவ விமானத்தையோ ஹெலிகாப்டரையோ பயன்படுத்திக்க சொல்லி உத்தரவிட ராணுவ அமைச்சருக்கு முழு உரிமை இருக்கிறது. இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாமல் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் நிர்மலா சீதாராமனையும் கொச்சைப்படுத்தும் விவாதத்தில் ஈடுபடுகிறார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ன்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 2001ஆம் ஆண்டு ஆர் ராசா மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தப்போ அவருக்கு நான் உதவியாளராக இருந்தேன். தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன் நானும் ஆர் ராசாவும் டெல்லியிலிருந்து தமிழகம் வந்தோம். நான் திருச்சியில் இருக்கக்கூடிய என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். ஆர் ராசா பெரம்பலூர்ல இருக்கும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. தீபாவளிக்கு முதல் நாள் ஆர் ராசா சொந்த வேலையா பெரம்பலூர்ல இருந்து துறையூருக்கு போனாரு. அந்த நேரத்துல கார் விபத்துக்குள்ளாயிருச்சு. எனக்கு இந்த தகவல் வந்ததும் உடனடியா திருச்சி பஸ் நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனைக்கு ஆர் ராசா அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செஞ்சேன். அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தாலும் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கப்பட்டுச்சு. எப்படி அவரை சென்னைக்கு அழைச்சிட்டு போறதுன்ற விஷயம் புரியாம எல்லோரும் தவிச்சப்போ அப்ப ராணுவ அமைச்சரா இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கிட்ட ராணுவ விமானம் அனுப்ப ஏற்பாடு செய்ய முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு எனக்குள்ள சிறப்பு அதிகாரத்தையும் உரிமையும் பயன்படுத்தி இந்திய பிரஜையை யாருக்கும் ராணுவ விமானத்தை அவசர தேவைக்கு உதவிட அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் இருந்து ராணுவ விமானத்தை திருச்சிக்கு அனுப்பி வச்சாரு. அந்த விமானத்துல ஆர் ராசா அவர்களை ஏற்றி சென்னை தாம்பரத்துல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துக்கு 35 நிமிஷத்துல வந்துட்டோம். அந்த விமானத்துல ஆர் ராசா கூட நான், அவரோட சகோதரர், மனைவி, உறவினர்கள் எல்லாருமே இருந்தோம். அந்த தாம்பரம் விமானப்பட தளத்துல இருந்து ஆம்புலன்ஸ் மூலியமா சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு ஆர் ராசா கொண்டு செல்லப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்களும் வந்து ஆர் ராசாவை பார்த்து உடல்நலம் விசாரிச்சாரு. அதனால ராசா அவர்கள் ராணுவ விமானம் மூலமா தான் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட விவரம் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும். இருந்தும் ஓ பன்னீர்செல்வம் சகோதரருக்கு ராணுவ விமானம் அனுப்பியதை தவறுன்னு சொல்றது எனக்கு இன்னும் புரியாத விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விஷயமாவும் இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் கூறியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எல்லார் மத்தியிலையும். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுதுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட ஏமாந்தா ஓகே, 2 பேர்கிட்ட ஏமாந்த இவ்வளோ பேர்கிட்டே நீ ஏமாறதுக்குன்னே நீ ஸ்கெட்ச் போட்டு சுத்திட்டு இருந்தியா? யூ ஹாவ் எனி பிளான் புக் ஒரு சம்திங்? நீ விருப்பப்பட்டு போறேன்னதான் நீ போனியோ இல்லையோ, அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, நீ போய் விருப்பத்தோட போயிட்டாலே அங்க அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது.